அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கன்னியாகுமரியில் நடைபயிற்சியின் போது முதலமைச்சர் வாக்கு வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறார். முதலமைச்சர் தொடர்ச்சியாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு பயணித்து அங்கு தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் தற்போது கன்னியாகுமரியில் இன்று காலை முதலமைச்சர் நடைபயிற்சியின் போது வாக்கு வேட்டையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காலை நடைபயிற்சியின் போது இந்த வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரக்கூடிய அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கன்னியாகுமரியில் நடைபயிற்சியின் போது வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஆனந்த், விவரங்கள். வணக்கம் பரிதா. கன்னியாகுமரி மாவட்டம் நார்வல் பகுதியில் இன்று நடைபெறும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்க வருகை தந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்றிரவு சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் உள்ள தனியார் விடுதியில் வந்து தங்கினார். இன்று காலை கன்னியாகுமரி முக்கடல் சங்கமம் பகுதியில் நடைபயிற்சியில் ஈடுபட்ட அவர் பொதுமக்களிடம் கலந்துரையாடி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து அரசின் திட்டங்களை எடுத்துரைத்து பேசிய போது பொதுமக்கள் மகளிர் உரிமை தொகை திட்டம் நன்மையாக உள்ளது என கூறி முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர். தொடர்ந்து நடைபயிற்சியில் ஈடுபட்டு வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாகர்கோவில் தனியார் கல்லூரியில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்க உள்ளார். பரிதா, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.